நமது சொற்கள் நமது வாழ்வை மாற்றிவிடும், வாழ்வை புரட்டி போட்டுவிடும். யாருடன் பழகுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய சொல்வளம் மிகுதியாகும், அதிகமாகும். அப்படி சொல்வளம் பெருக வேண்டுமென்றால் வாசிக்க வேண்டும். நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த மனிதர்களுடன் பழக வேண்டும். அப்படி பழகுகிற பொழுது சொல் வளம் பெறும். ஆனாலும் சில சொற்களை அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் அப்படியே எடுத்துக்கூடாது. நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிய எடுத்துக்காட்டு. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். தமிழ் இருக்கிறதே அது வாழ வைக்கும். நீங்கள் தமிழை உச்சரிக்க தமிழை பிழையின்றி நீங்கள் உச்சரித்தீர்களானால் சுப நிகழ்ச்சிகள் பெருகும். அசுப சொற்களை நாம் எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடாது, வாழ்க்கையில் எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது. மென்மையாக எதிர்மறை சொற்களை நாம் அவங்களுக்கு சுட்டி காட்டலாம், தேவைன்னா மட்டும், இல்லைன்னா விட்டுறலாம். என் இதய அரசவையின் அரசவை கவிஞர் உயர் திரு வாலி ஐயா அவர்கள் சொன்ன தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். எம்கேடி பாகவதர் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார், திரைப்படத்துறையில் முடிசூடா மன்னர். அவருடைய ஹரிதாஸ் படம் எத்தனை நாள் ஓடிச்சுன்னு வரலாற்றுடைய பக்கங்களில் புரட்டி பாருங்கள், மிரண்டு போயிடுவோம் நம்ம. அவர் வால்மீகின்னு ஒரு படம் நடிக்கிறாங்க, வால்மீகியாக அவர் நடிக்கிறார். வால்மீகி ஒரு திருடராக இருந்து வழிப்பறி கொள்ளையராக இருந்து பிறகு மாறுகிறார் என்பது அவருடைய கதையின் பிரகாரம் வரலாறு. முதல் காட்சியே அரசவையில் நம்ம எம்கேடி தியாகராஜ பாகவதர் தான் வராங்க. என்ன கேள்வி அப்படின்னா, யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் கைதி அப்படின்னு சொல்லி கைகளை காட்டுகிறார். கட் என்று சொல்லி பூஜை போட்ட அன்னைக்கு அந்த முதல் சீன் எடுத்து முடிச்சிட்டாங்க. அன்று மாலையே சென்னையில் சன் தியேட்டர்ஸ்க்கு பக்கத்தால் 5:30 மணி அளவில் எம்கேடி தியாகராஜ பாகவதர் கைது செய்கிறாங்க, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை புரட்டி போட்டுருது. அப்போ ஒரு சொல் வாழ்வை மாற்றும். காலையில் பாருங்கள், நான் கைதி அப்படிங்கிறார், மாலையிலே அது நிறைவேறுகிறது. எனவே நமக்கு எப்போ நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரம் வரும்னு தெரியாது. நல்லதையே சொல்லுவோம், நாளும் நல்லதையே சொல்லுவோம். ஒரு தவறு ஏற்பட்டால் கூட பிழை இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க, குற்றம் வருகிறது கவனமாக வருங்க. எதிர்காலத்தில் பலன் சொல்லணுமா, உங்களுடைய முயற்சிக்கு பலன் கொஞ்சம் தள்ளி கிடைக்கும், கவலைப்படாதீங்க, முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு வாகன விபத்து வருதுன்னா வாகனங்களால் உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுகிறது, கவனமாக இருங்க சொல்லலாம். உயிர் ஆபத்து வருகிறதா சார், கொஞ்சம் உங்களை கவனமாக பார்த்துக்குங்க உடல்நிலை என்று நல்ல சொற்களையே